கரூரில் விஜய் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த துயர சம்பவம் மாநிலத்தை மட்டுமல்ல நாட்டையே உலுக்கியது. சர்வதேச செய்தியாகவும் உருவெடுத்தது. கரூர் சம்பவம் தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது தவிக தரப்பு, அரசு தரப்பு என இரண்டு தரப்பையும் சரமாரி கேள்வி கேட்ட நீதிபதி அஸ்ரா கார்க் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவையும் அமைத்தது. நீதிபதியை முன்மொழிந்து ஏன் அந்த அதிகாரியை தேர்ந்தெடுக்க வேண்டும்? யார் அந்த அஸ்ரா கார்க்? அஸ்ரா கார்க் பஞ்சாப் மாநிலம் பாட்டியாலா மாவட்டத்தை சேர்ந்தவர். பொதுவாக ஐபிஎஸ் அதிகாரிகளின் கதைகள் ஐஐடி, ஐஏஎஸ் தோல்வி, யுபிஎஸ்சி வெற்றி மாதிரியாக இருக்கும். ஆனால் அஸ்ராவின் கதை வித்தியாசமானது. அவர் ஒரு எலக்ட்ரானிக் இன்ஜினியர். ஆனால் தொழில்நுட்ப உலகில் வேலை தேடாமல் சட்டம் ஒழுங்கு உலகை தேர்ந்தெடுத்தார். 2004 யுபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்று தமிழ்நாடு கேடர் ஐபிஎஸ் ஆனார். தமிழ் தெரியாத அவர் தமிழ்நாட்டை தனது கடமையின் தளமாக மாற்றிக்கொண்டார். முதல் பணியிடம் திருப்பத்தூர், அப்போது வேலூர் மாவட்டத்தின் கீழ் இருந்தது. அங்கேயே அவர் காட்டிய ஒழுக்கம், பொறுப்புணர்வு, மக்கள் நம்பிக்கை இவையெல்லாம் அவரை உயர்த்தின. அஸ்ரா கார்க் வெறும் காவலர் இல்லை, செயல் மூலம் சட்டத்தின் மதிப்பை உணர்த்தியவர். 2008 அவர் நெல்லை மாவட்ட எஸ்பி ஆனார். அது ஒரு சவாலான இடம். ரவுடிகள், கந்துவட்டி கும்பல்கள், அரசியல் அழுத்தங்கள். ஆனால் அஸ்ரா கார்க் பயப்படவில்லை. கந்துவட்டி கொடுமை பெருகிய நிலையில் அவர் தனியாக ஆன்டி கந்துவட்டி டாஸ்க் போர்ஸ் ஒன்றை உருவாக்கினார். மக்கள் புகார் அளிக்க காத்திருக்கவில்லை. அவர்தான் சிறப்பு படையுடன் நேரடியாக சென்று பிரச்சனையை தீர்த்தார். ரவுடிகள் அலறினார்கள். அந்த வார்த்தை நெல்லை மக்களிடையே பரவியது. ஏனெனில் அதிகாரி அஸ்ரா கார்க் வந்தால் சட்டம் வேலை செய்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். 2010 அவர் மதுரை எஸ்பி ஆனார். நெல்லை போன்றே மதுரையும் சவால்களின் நகரம். அங்கே கிரானைட் குவாரி முறைகேடு, நில அபகரிப்பு, அரசியல் அழுத்தம் மூன்றும் ஒன்றாக இருந்தன. அவர் உடனே நடவடிக்கை எடுத்தார். அப்போது மதுரை மாவட்ட ஆட்சியராக இருந்த சகாயம் ஐஏஎஸ் உடன் சேர்ந்து பெரிய ஆபரேஷன் நடத்தினார். அதில் பிரபல தொழிலதிபர், பிஆர்பி உட்பட பலர் கைது செய்யப்பட்டனர். மக்கள் நிலம் பறிக்கப்பட்டிருந்த இடங்களில் சட்டப்படி மீட்பும் நடந்தது. அஸ்ரா கார்க் நீதியின் குரல் என்ற பெயர் பெற்றார். அது மட்டுமல்ல, மதுரை உத்தபுரத்தில் பல வருடங்களாக நடந்த சாதிய மோதல் முடிவுக்கு வந்தது அவரது சமாதான முயற்சியால். விதி தடை செய்த கோவிலுக்குள் ஒரு சமுதாயத்தினர் நுழைய முடியாமல் இருந்த நிலையில் அவர் தலையிட்டு அவர்களை அனுமதித்தார். அந்த நாளை அப்பகுதி மக்கள் சமாதான நாள் என்று நினைவு கூர்கிறார்கள். அதிரடி காட்டுவது மட்டுமல்ல, தேவையான இடங்களில் மனித தன்மையுடன் நடந்து கொள்பவரும் கூட. தருமபுரி மாவட்டத்தில் அவர் இருந்தபோது ஒரு பெண் தனது கணவரை கொன்ற வழக்கில் கைது செய்யப்பட்டார். ஆனால் விசாரணையில் தெரியவந்தது, அந்த பெண் தனது மகளை பாலியல் வன்கொடுமையிலிருந்து காப்பாற்ற தற்காப்பிற்காக கொலை செய்திருந்தார் என. அஸ்ரா கார்க் உடனே ஐபிசி 100 கீழ் அந்த பெண்ணை விடுவித்தார். அது காவல்துறையில் ஒரு புதிய மனிதநேய முன்னுதாரணமாக மாறியது. அதேபோன்று தேனியில் HIV பாதிக்கப்பட்ட இளைஞருடன் திருமணம் நடக்க இருந்த பெண்ணை கடைசி நேரத்தில் காப்பாற்றினார். அவர் வாழ்வை மட்டுமல்ல, மதிப்பையும் காப்பாற்றினார். 2016 அவர் மத்திய புலனாய்வு பிரிவில் பணியாற்ற நியமிக்கப்பட்டார். அங்கேயும் அதே தைரியம். குர்கானில் நடந்த பள்ளி மாணவர் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட பேருந்து நடத்துனர் அப்பாவி என்று நிரூபித்தார். உண்மையான குற்றவாளியை கண்டுபிடித்து வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார். அவரது விசாரணை திறமை சிபிஐயிலும் பாராட்டப்பட்டது. 2018 அவர் டிஐஜி பதவி உயர்வு பெற்றார். பின்னர் 2022 தமிழ்நாட்டிற்கு திரும்பி தற்போது வடக்கு மண்டல ஐஜியாக பணியாற்றுகிறார். தற்போது சமீபத்தில் கூட திருவள்ளூர் மாவட்டத்தில் சிறுவன் கடத்தப்பட்ட சம்பவத்தில் ஐஜி பொறுப்பில் உள்ள அஸ்ரா கார்க் தனது காவல் எல்லையில் நடந்த இந்த சம்பவத்தில் கடத்தலில் தொடர்புடையவர், தன்னை விட உயர்ந்த பொறுப்பில் இருப்பவர் என்றாலும் தக்க தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்று ஏடிஜிபி ஜெயராமன் மீதே கைது நடவடிக்கை எடுத்தார் அஸ்ரா கார்க். தற்போது சென்னை, திருவள்ளூர், வேலூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களை உள்ளடக்கிய வடக்கு மண்டலத்தை கவனிக்கிறார். சைபர் குற்றங்கள், பெண்கள் பாதுகாப்பு, கடத்தல், கொள்ளை எல்லாவற்றிலும் நவீன முறையில் புலனாய்வு நடத்துகிறார். ஏடிஜிபி கடத்தல் வழக்கில் தவறு செய்தவர்களுக்கு தண்டனை பெற்று தந்தவர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கிலும் தற்போது விசாரணை நடத்துகிறார்.
அவரது நேர்மையான பணி காரணமாக தமிழ்நாடு முதலமைச்சர் விருது, சிறந்த காவல் சேவைக்கான பதக்கம், முதலமைச்சரின் சிறப்பு பதக்கம் என பல விருதுகளையும் வாங்கியுள்ளார். இந்த காரணங்களினால்தான் உயர்நீதிமன்ற நீதிபதி அஸ்ரா கார்க் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து உத்தரவிட்டது. அஸ்ரா கார்க் தனது கடுமையான சட்டவிரோத நடவடிக்கைகளுக்காக பெயர் பெற்றவர் என்பதால் கரூர் வழக்கில் விசாரணை வெளிப்படையாகவும் கடுமையாகவும் நடைபெறும் என்ற நம்பிக்கை பொதுமக்களிடையே நிலவுகிறது. கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.